ஓகே, குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், மாலை வணக்கங்கள் மக்களே. இன்றைக்கி நம்ம சிறப்பான வீடியோவாக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் வதன்னு எனக்கு டாபிக் நல்லா குமிஞ்சிருக்கு. அதோட நேற்று வேறு நம்ம டாபிக்ஸ் எதுவுமே பேசலை. நேற்று என்ன ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் நடந்தது, நேற்று நடந்த விஷயங்கள் அதெல்லாம் பற்றி நம்ம பேசலை. அதனால் நேற்று நடந்த சில விஷயங்களும் இன்றைக்கி நடக்கிற சில விஷயங்களும் சேர்த்து இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். எனக்கு இப்போ 6 டாபிக் கிடச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? என்னென்ன டாபிக் நம்ம இன்றைக்கி பேச போகிறோன்னு. ஃபஸ்ட்டாக நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்களா, டிவிக்கே கட்சி இருக்கு இல்லையா. சரி, ஓகே, நான் இதை சொல்லிடுறேன் இப்போ இந்த வீடியோவில். அதாவது என்னோடய டாபிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு அரசியல் நிகழ்வுகள் என்ன நடக்குது டெய்லி அதில் ஒன்று எடுத்துக்கிடுவேன், சினிமா நிகழ்ச்சி ஒன்று எடுத்துக்கிடுவேன், அதுக்கப்புறம் பொதுவாக இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, யூடியூப்பில் ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் எதாவது பேசிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத அதில் ஒன்று எடுத்துக்கிடுவேன். இது போக எனக்கு சில விஷயங்கள் தோன்றதுக்கு ஏதாவது பர்சனலாக சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதையுமே நான் சேர்ப்பேன். இப்போது இதுதான் என்னோடய ஸ்ட்ரக்சராக இருக்க போகுதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் இப்படி தான் இந்த கடந்த ஒரு 3 நாளாக நான் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரசியல், ஒரு சினிமா, ஒரு டே டு டே ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கு, நம்ம ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் இந்த ஒரு டாபிக், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற சில எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்டு எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில கேள்விகள் எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி நான் இதில் பதிவு பண்ணிக்கிட்டே வர்றேன். இது மாறுபடலாம், ஏன்னா இப்படி ஆரம்பிக்கிறேன், இது எப்படி போகுன்றது நமக்கு தெரியாது. அதனால் இதுதான் என்னோடய ஸ்ட்ரக்சராக இப்போ இருக்குது. இது ஃப்யூச்சரில் மாறலாம். இருக்கிறத இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்குங்க எனக்கு. ஏன்னா வேறு என்ன மாதிரி டாபிக் எடுத்து பேசுகிறது, என்ன நீஷ் எடுக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் இந்த ஃபீல்டில், யூடியூப் ஃபீல்டில் இருக்கணும், இன்னும் ஒரு 10 வருஷம் இதில் தான் அடுத்தடுத்து தொடர்ந்து பதிவுகள் போடணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டோடு நான் உள்ளே வந்திருக்கேன். சும்மா வந்துட்டு ஒரு 4 வீடியோ போட்டு ஏதோ சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. இது மூலியமாக நிறையா மக்களை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் வேறு என்ன சம்பாதிச்சதெல்லாம் திரும்ப இதில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இனிமேட்டு நம்ம ரூட்டு இப்போதைக்கு இது மாறுபடலாம், மாறாமலையும் போகலாம். அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து நமக்கு எப்படின்னு தெரியும். ஓகே, டாபிக் உள்ள போகலாமா? டிவிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டே இருக்காங்க, யாராவது வாங்கன்ட்டு. இப்போ யாருமே அவங்க கூட போனது யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன கட்சிகள் தான் போயிருக்கு. அப்படிப்பட்ட கட்சிகளே அவங்க இவர் வந்துட்டார், அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இத்தனை நாள் எந்த கட்சியில் இருந்திருக்காங்க, யாரோட கூட்டணி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு சின்ன அல்ற கட்சியாக இருந்திருக்கும், இல்லைனா அது ஒரு பேரே தெரியாத ஏதோ ஒரு கூட்டணியாக இருந்திருக்கும். அப்படி இருக்கிற கட்சிகளெல்லாம் தூக்கிட்டு எங்களுக்கு கூட்டணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னா, அங்கே யாருமே கூட்டணிக்கு வரவில்லை. இதுதான் அது பேர் என்னது, நிதர்சனம் என்னன்னு பார்த்தா, டிவிக்கு நாங்கள் தனித்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யார் மாதிரி சொல்கிறாங்கன்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சீமானந்தன், நாதாக்கா கட்சி, அவர் மாதிரி நாங்களும் தனிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தனித்து இல்லை, தனித்து விடப்பட்டு இருக்கிறார்கள். தனித்து நிற்கிறதுக்கும் தனித்து விடப்பட்டதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, நான் சுயமாக நானே நிற்கிறேன், செல்ஃபாக நான் நிற்கிறேன்றது வேறு, நீங்கள் ஐசோலேட் பண்ணி உங்களை தனியாக ஒதுக்கி வச்சு அதில் நிற்கிறது வேறு. உங்களை இப்போ என்ன பண்ணிடுறாங்க, எல்லோரும் சேர்ந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரல, நாதாக்காவையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. நாதாக்கா என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சியில் பங்குன்னு அப்படி டிவிக்கே பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இப்படி ஆட்சியில் பங்கு அப்படின்னு எடுத்தோடனே ஒரு கட்சி உள்ளே கூட்டணிக்கு அழைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பான்மையாக பெரிய கட்சிகள், பெரிய கட்சினா நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு 2% ஓட்டு வங்கிகள் வச்சுருக்கிற கட்சிகளோ, இல்லை ஒரு பேருள்ள கட்சி, இப்போ விசிகா, பிஎம்கே, நம்ம பாமக, நாதாக்கா, இதெல்லாம் ஓரளவுக்கு சாலிடாக பர்சன்டேஜ் வச்சுருந்த கட்சிகள். 2லேருந்து 3, நாதாக்காலாம் 8% கடந்த இதில் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேமுதிக இருக்கார் இல்லையா, நம்ம விஜயகாந்த் அவர்களோட கட்சி, அந்த கட்சி, இந்த மாதிரி சில மெயினான சிறிய கட்சிகள் இருக்கும், அதாவது பிரபலமான கட்சிகள். அந்த கட்சிகள் யாருமே தாவேகாவோட கூட்டணிக்கு போக விருப்பம் இல்லை.
இதை விஜயால் ஏற்றுக்க முடியவில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்களாம் சேர்ந்து, இல்லை நாங்கள் துணிச்சு நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் நிலவரம் நிதர்சனம் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க டிவிக்கு. ஏன்னு கேட்டால் யாருமே கூட்டணிக்கு போலையே. கூட்டணிக்கு நீங்கள் தான் ஆட்சியில் பங்கு தரேன், நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்துக்கோங்க அப்படி இப்படி எப்படி சொல்லி பார்த்தாலும் யாரும் வரலையே. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கூட யார் வந்திருக்கா? செங்கோட்டையன் வந்திருக்காரா? ஆதவர்ஜுன் வந்திருக்காரா? அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் இருக்காரா? இவங்க தான் வருவாங்க, வேறு யாரெல்லாம் வரமாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு சிஎம் கனவு அப்படியே 2026 சிஎம் ஆகிட்டோம் கையெழுத்து போட்டோம் அப்படின்னு கனவு மட்டும்தான் காண முடியும். உங்களால் ஆகலாம் முடியாது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக அரசியல் பதிவுகள்லாம் வரும். அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்க போது நேற்று ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்திருக்க போது நம்ம சவுக்கு சங்கர் அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் வீடியோ போட்டிருந்திருக்காரு, போட்டு அடிச்சிருக்காரு டிவிக்கவை. அதுக்கப்புறம் நம்ம சாட்டை துறமுருங்க அண்ணன், அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, சும்மாவே வெளுன்னு வெளுப்பார். இவங்க வேறு கூட்டணிக்கு எவனும் வரலையா. எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த தனித்து விட இந்த அன்றைக்கி நம்ம பெண்குயின் டாபிக் பற்றி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, மலையை நோக்கி ஒரு பெண்குயின் மட்டும் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போச்சுன்னு, அது மாதிரி தாவேக்காவையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, உங்களுக்கு கூட்டணி யாரும் வரல, நீங்களா தனித்து நின்று போய் மலையை நோக்கி போய் என்ன ஆகும் கடைசியில் அந்த வீடியோவில் பெண்குயின் இறந்து போயிடும். அது மாதிரி உங்கள் கட்சி அழிவதற்கான காரணமே நீங்களாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது இந்த டாபிக் முடிஞ்சு அடுத்த டாபிக்குள்ளே போகலாம். எஸ்கே அண்ட் சுதா கொங்கரா இருக்காங்க இல்லையா, அந்த ரீசெண்டாக அந்த வீடியோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபன்னாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். நம்ம நார்மலாக யாரோ அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க போல் அந்த வீடியோ. அதில் என்ன மேட்ருனா, சுதா கொங்கரா வந்து உட்காந்துருப்பாங்க, சிவகார்த்திகேயன் அண்ணா, ஜெயம் ரவி மோகன் அவர், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியராஜன் டைரக்டர் பாண்டியராஜனோட சன் அவர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதர்வா இருப்பாங்க. இவங்க 4 பேர் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, சுதா கொங்கரா சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் ரீடிங் செஷனே எதுக்குமே பண்ணலை, அதனால் இவங்களாம் பொறுப்பான நடிகர்கள், நீங்கள் பொறுப்பே இல்லாதன்ற மாதிரி ஒரு ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் என்னன்னா, அது கேட்ட உடனே காண்டா என்ன பண்ணிடுவார், உடனே ரிப்ளை பண்ணிடுவார், ஏங்க நீ என் வாழ்க்கையில் கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, நான் ரீடிங் பண்ணல நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கோன்றனால எங்களை நீங்கள் அப்போல்லாம் சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி அவருமே ஃபன்னாக தான் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த வீடியோவை இப்போ எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சுதா கொங்கரா அவங்க வந்து டாக்ஸிக்காக இருந்திருக்காங்க, இவங்க இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காங்க, இவ்வளோ ரூடாக இருக்காங்க, இது எப்படி சூர்யாலாம் பேர் பண்ணார், அவர் எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிட்டார், ஒரு நாள் இதனால தான் பராசக்திக்கு சூர்யா நடிக்கலையோ அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் சுதா கொங்கராவை அட்டாக் பண்ணி ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு, எஸ்கே சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்ணி ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. இது இப்போது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு அந்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணாங்க? அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியும் அது வந்து ஃபன்னான இன்டென்ஷனில் தான் அவங்க 2 பேருமே பேசியிருப்பாங்க அப்படின்றது. உள்நோக்கத்தில் இருந்தாலும் அது அங்கேயே அந்த வீடியோ பதிவு பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும், இது உள்நோக்கத்தில் தான் இருக்குது, இதை யாரும் வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் கடைசியில் வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இன்டர்நெட்டில் அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசி அதை கான்ட்ரவர்சி ஆக்கிக்கிட்டு, இது தேவையில்லாத விஷயம்னு எனக்கு தோணுது. நம்மளுமே அதை கடந்து போயிடலாம், இது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை தான். ஏன்னா அங்கே அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அந்த வீடியோ மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஃபன்னாக தான் பேசியிருப்பாங்களா, இல்லை அவங்க சீரியஸான நோட்டில் பேசியிருக்காங்களான்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம அந்த டாப்பிக்கை தவிர்க்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு மீடியா சந்தித்து அந்த இதில் பேசியிருந்த போது அங்கே ஒரு மீடியா பர்சன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டார்னா, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டார். ஃபேமிலி எனக்கு ஆல்ரெடி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்ப அந்த மீடியா செகண்ட் ஃபேமிலி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். இந்த கொஸ்டினை வந்து இப்போ மீடியானா என்னன்னாலும் கேட்கலாமா? மீடியா பர்சன்ஸுக்கு வந்து இருக்கிறதுலே அதிகபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தான் இருக்குது. ஒரு நியூஸை கொண்டு போய் சேர்க்குறதுலையும் நீங்கள் கேள்வி கேட்குறதுலையும் உங்களுக்கு தான் நிறையா உரிமைகள் இருக்குது, கேட்கக்கூடிய திறன் இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிற நீங்கள் இப்படிலாம் தரம் தாழ்ந்து நீங்கள் கேள்வி கேட்குறது வந்து இது யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி கேட்குறதுனால என்ன ஆக போகுது? உங்களுக்கு பாப்புலாரிட்டி கூட போதா, இல்லை அந்த நடிகரோட இமேஜை நீங்கள் குறைக்கிறீங்களா? என்ன இது
இது தேவையில்லாத வேலைங்க. ஏங்க மீடியா உங்களோட வேலை என்னவோ அது மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒருத்தரை பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்குறது, அவங்கள தரந்தாழ்த்துற மாதிரி ஏதாவது கேட்குறது, எதுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. மீடியானா என்னன்னாலும் கேட்கலாமா? என்னன்னாலும் கேட்குறதுக்கு மீடியானா அப்போ நான் என்னன்னாலும் கேட்கலாமா? நானும் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன், நானும் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னன்னாலும் கேள்வி கேட்கலாமா? எப்பயுமே ஒரு சபை நாகரிகம், ஒரு கருத்தியல் நாகரிகம், ஒரு மேடை நாகரிகம், இதெல்லாம் நாகரிகம்னா என்னென்னு தெரியுமா? நாகரிகம் தெரிஞ்சு பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதை பற்றி. சரி, இது வந்து எனக்கு லைட்டாக ஆல்ரெடி ஒரு ஸ்டார்டிங்கில் மீடியா பர்சன்ஸ் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்குது. எல்லாரையுமே நான் குறை சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லையா, இவங்கள மாதிரி ஆட்களை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக நெருடலாகவே இருக்கும். என்னடா இப்படி கேட்குறாங்க, ஏன்டா இப்படி இதனால தான் விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டை கொடுக்க மாட்டேங்கிறாருலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் காரணமாக இருக்காது. மேபி அவர் வந்து அவரோட இமேஜ் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணும். ஏன்னா சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, டக்குன்னு வந்து இறங்கி இப்படி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தா அவங்க ஏதாவது இந்த மாதிரி இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டு அதை கான்ட்ரவர்சி ஆக்கி அதை ஒரு வாரமாக நியூஸில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்றதுக்காக வேண்டியதான் விஜய் இதை தவிர்த்துக்கிட்டே வர்றாருன்னு எனக்கு தோணுது. அதான் இந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக்குள்ளே போகலாம். மன்சூர் அலிகான் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சும்மாவே அவர் ஒரு யூனிக்கான பர்சன். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன், அதுவும் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் 2 மீடியா பர்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி விஜயை தாக்குற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா மன்சூர் அலிகான் வந்து விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான் மன்சூர் அலிகான். அப்படி இருக்கிறம்போது இந்த மாதிரி 40 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல, வாயவே திறக்கலை, ப்ரெஸ் மீட்டுக்கு கொடுக்கல, இப்படிலாம் இருக்கார் உங்கள் நடிகர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு மன்சூர் அலிகான் உடனே ஆதங்கப்பட்டு, ஏங்க அந்த இந்த கொஸ்டின் வேறு கேட்டாங்க, 2000 ரூபா பிளாக் டிக்கெட் விற்று உங்கள் நடிகர் சம்பாதிக்கிறார் அப்படின்னு பேச ஆரம்பித்தோன்னே மன்சூர் அலிகான் அவர் ட்ரிகர் ஆகி அவர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீங்கள் 2000 ரூபா ஓட்டுக்கு வாங்குறீங்களே, அப்போ அது யார் காசு, அது உங்கள் அப்பா காசா உங்கள் தாத்தா காசா அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்ரெஷனாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நடிக்கிறாரு, உழைக்கிறாரு, அதனால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான், வாங்குறதுக்கு ஆள் இருக்கான், அவர் என்னவோ இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்ற மாதிரி அவர் கடைசியில் இதை ஒரு இதாக பேசி சப்போர்ட்டாக விஜய்க்கு ஆதரவாக பேசி அதை டாப்பிக்கை எண்ட் பண்ணிட்டார். பட் என்ன தான் அவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசினது வந்து ஓகே தான். நடிகராக சக நடிகர்களுக்கு நடிகர் சப்போர்ட் பண்ணுற விஷயம் நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் எந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி இப்போது நீங்கள் அவரை பிளாக் டிக்கெட்டு வந்து வசூல் மன்னன் அப்படி சொல்லி இவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆமாம், அவர் உண்மையிலே பிளாக் டிக்கெட் தானே வாங்குறாரு, அதுதானே உண்மை. இப்போது நான் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின 2 நாள் முன்னாடி என் ஏரியா பசங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஜனநாயகன் டிக்கெட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 3500 ஒரு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், என்னங்க ஜனநாயகன் டிக்கெட்டா, எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டால் 3500 சொல்கிறாங்க ஜி அப்படின்றாங்க. 3500 கொடுத்து ஃபஸ்ட்டு எதுக்கு படத்தை பார்க்கணும்? அது 2 நாள் கழித்து படத்தை பார்த்துடலாமே. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான், வாங்குறதுக்கு ஆள் இருக்கான், இல்லைன்னு நானும் சொல்ல. ஆனால் 3500 அந்த விலையை நிர்ணயிக்கிறது யாருன்னு நான் கேட்குறேன். கவர்மெண்ட் ரூலில் உங்களுக்கு என்ன டிக்கெட் ப்ரைஸிங் ரேஞ்ச் இருக்கோ அந்த டிக்கெட் ப்ரைஸ் ரேஞ்சில் தானே நீங்கள் டிக்கெட் செல் பண்ணோம். அது என்ன ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, செகண்ட் டே இது மட்டும், ஃபஸ்ட் டே மட்டும் ஃபஸ்ட் ஷோ மட்டும் உங்களுக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு தியேட்டர் ஓனர்ஸு டிக்கெட் ப்ரைஸை நிர்ணயிக்கிறதும் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் நிர்ணயிக்கிறதும் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தட்டி கேட்கக்கூடாதா? இதெல்லாம் தானே கேட்கணும் ஃபஸ்ட்டு. உங்கள் துறையில் நீங்கள் தட்டி கேட்டால் தானே நீங்கள் மக்கள் முன்னாடி வந்து ஓட்டு கேட்குறப்போ நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது என்ன குலக்குத்தமாக நாங்கள் கேள்வி கேட்டுட்டோம்? உங்கள் ஆள் பிளாக் டிக்கெட்டை வந்து ரொம்ப ஈஸியாக அலோவ் பண்ணுறாரு, இவர் எப்படி லஞ்சத்தை ஒழிப்பார் தானே நாங்கள் கேட்குறோம். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் வேறு எதையோ கொண்டு வர்றீங்களே, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த டாப்பிக்கை நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் 2000 ஓட்டு வாங்குறீங்கன்னு சொல்லி அப்படிலாம் மடம் மாற்றினா இந்த கொஷின்லாம் அப்படியெல்லாம் இதாகாது, டைல்யூட் ஆகிடாது. நீங்கள் வந்து அவர் 2000 பிளாக் டிக்கெட்டுக்கு காசு இன்னும் விற்றுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ ஜனநாயகன் படம் வரப்போகுதுன்னா அந்த ரேட்டு இன்னும் கூடலாம், எப்படினாலும் ஆகலாம். அதுக்கு வாங்கக்கூடிய ஆட்கள் அப்படி யார் உங்களை ட்ரெயின் பண்ணி வைக்கிறது? நீங்கள் தானே ட்ரெயின் பண்ணுறீங்க அவங்கள. அந்த பசங்க இப்போ அஜித்தும் தான் இருந்தார். அஜித் என்னோடய படத்தை எல்லோரும் போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பாருங்க, 3500 கொடுத்து பாருங்கள் அப்படின்னு அவர் வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தார், ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாரா இந்த மாதிரி என் படத்தை இப்படி பாருங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியே முக்கியம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி உங்கள் ஆள் என்னைக்காவது ஒரு நாள் அதை சொல்லியிருக்காரு? அந்த மாதிரி
ரசிகர் மன்றம் எதுக்கு வச்சுருக்காரு? அரசியலாக்குறது தான் ரசிகர் மன்றம் ஆரம்பத்தில் இருந்தே வச்சுருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் மடமாத்தலாம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் என்றைக்குமே நடக்காது. மக்கள் வந்து உஷாராக தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே சமாளிச்சுட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. விஜய் அவர்களே, உங்களை எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் நடவடிக்கை எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. பார்ப்போம் 2026 என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போவோம். ஹாட்ஸ்பாட் 2 அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஹாட்ஸ்பாட் 1 வந்தப்போ ரொம்ப சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டது. அந்த ட்ரெய்லருக்கு நிறைய சர்ச்சை வந்தது, நெகட்டிவ் ரிவ்யூஸ், நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் நிறையா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் பேசியிருந்தார். ஆனால் படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம் தான் ஹாட்ஸ்பாட் 1. அது வந்து ஆந்தாலஜி